திரு ரஞ்சித் குமார், இப்போ இதில் ரொம்ப ஒரு மர்மத்தன்மை இருக்கா? கேள்விகளாக அடுக்குனாரு திரு பொன்ராஜ். உச்சநீதிமன்றம் இந்த கேள்விகளை தவிர்த்து மற்ற விஷயங்களை கேட்குறாங்க, தேர்தல் ஆணையமும் சொல்லக்கூடிய பதில்களில் ஒரு மழுப்பல் தன்மை இருக்குது அப்படின்னு ஒரு மர்மத்தன்மையோடு தான் தேர்தல் ஆணையம் செயல்படுதா? இது மட்டும் இல்லை, தேர்தல் ஆணைய நியமனம் உட்பட எப்படி பார்க்கலாம்? அதாவது 2009 அந்த தேர்தல் எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நவீன் சாவ்லாவை பயன்படுத்தி தான், தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? அந்த சந்தேகம் உண்மையா இருந்தா இந்த சந்தேகங்கள் உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப காங்கிரஸ் குற்றம் சாட்ட அவர்களுக்கு தார்மீகமே கிடையாது. ஏன்னா அன்றைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்த கோபாலசாமி அவர்கள் நவீன் சாவ்லாவை விலக்கணும்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அதை குடியரசுத் தலைவர் ஏத்துக்கல. மாறாக அவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வெற்றி பெறுது. அப்ப அங்க சந்தேகத்தை எழுப்பினாங்களா? அங்க இந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு சத்தமுமே இல்லை. அதே நேரத்துல காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட சீஃப் எலெக்ஷன் கமிஷனரால் நடத்தப்பட்ட 2014 தேர்தல் இதே இவிஎம் பயன்படுத்தி பாஜக வெற்றி பெற்று வருது. அப்ப காங்கிரஸோட அதிகாரத்தை பறித்து இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுது இதே இவிஎம் பயன்படுத்தி. அப்ப 2019 மீண்டும் மக்கள் பாஜக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்ப இந்த 3வது தேர்தல் வந்துருச்சு. இன்னைக்கும் அதே இவிஎம் மிஷின் தான் பயன்படுத்த போறோம். 2014 பாஜகவால காங்கிரஸ் இருந்து அதிகாரத்தை பறிக்க முடியுதுன்னா, மக்கள் மனசு வச்சா இந்த இவிஎம் தாண்டி பாஜக காங்கிரஸ் எடுக்கலாமே, அதே முடியல. சும்மா இவிஎம் தாண்டி எப்படி எடுக்க முடியும்? இவிஎம்ல தானே இந்த எலெக்ஷனே நடக்குது. தாண்டி காங்கிரஸோட அதிகார பலத்தை தாண்டி பாஜகவால 2014 எப்படி ஜெயிக்க முடியுது? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அங்கதான் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இல்ல, காங்கிரஸ் இந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகத்துல ஈடுபடாது, பாஜக அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்கிறத அவங்களோட. நீங்க சொல்றது ஒரு பக்கம் உண்மைன்னா கூட காங்கிரஸ் அளவுக்கு பாஜக கிடையாது, ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப நான் சொன்ன நவீன் சாவ்லாவோட ஆதாரபூர்வமா சொன்னோம். கோபாலசாமி அவர்கள் நவீன் சாவ்லா நீக்கணும்னு சொல்றாரு. அவர் ஒரு தலைபட்சமா செயல்படுறாரு, காங்கிரஸ்க்கு ஆதரவா இருக்காருன்னு சொல்லி அவரை நீக்கணும்னு அவர் சொல்றாரு. ரெக்கமெண்டேஷனே கொடுத்துமே கூட செயல்படாத காங்கிரஸ். அப்ப அப்படிப்பட்ட காங்கிரஸ் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை உடையா இங்க நடந்துட்டு இப்ப இவர்கள் சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷனர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியை தேர்தல் போயிட்டாரு. பாஜகவால் நியமிக்கப்பட்ட பாஜகவாக நியமிக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷனர் இப்ப போயிட்டாரு. இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப நாம என்ன கம்யூனிஸ்டோட குற்றச்சாட்டை கூட நம்ம ஏத்துக்கலாம். என்னன்னா அவர்களால எங்கேயுமே ஜெயிக்க முடியல, அதனால ஒட்டுமொத்தமா இவிஎம் மிஷினை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கேரளால 19 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சாங்க, கம்யூனிஸ்டால ஜெயிக்க முடியல, அதனால அவர்களுக்கு தேர்தல் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிறோம். அவர்களோட குற்றச்சாட்டு ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடா நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் தெலுங்கானால ஜெயிக்கிறாங்க, கர்நாடகால ஜெயிக்கிறாங்க, இமாச்சல பிரதேசம் ஜெயிக்கிறாங்க, அங்கெல்லாமும் அதே இவிஎம் தானே பயன்படுத்துறாங்க. அதாவது கர்நாடகால பிரதமர் மோடி அவர்களே ரோட் ஷோ பண்ணி, அமித்ஷா அவர்களே ரோட் ஷோ பண்ணியும் கூட இவிஎம் பயன்படுத்தி ஜெயிக்காம ஏன் தோக்கணும்? அப்ப நாங்க ரோட் ஷோ பண்ணியுமே தோத்துருச்சுன்னு அவர்கள் ஏத்துக்க விரும்புவாங்களா? இவிஎம் கையில இருக்குன்னா கர்நாடகா அவர்கள் வெற்றி பெற்றுக்காமே. தமிழ்நாடு ஏன் 29 சீட்டை திமுக விட்டு கொடுத்தாங்க? ஈரோடு இடைத்தேர்தல் ஏன் திமுக கொடுத்தாங்க? இப்ப தேர்தல் ஆணையர் நியமனத்துக்கு ஒரு மசோதா கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துட்டு பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இதுவே அந்த இடத்துல இது ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிச்சு அவர் நியமனம் தொடர்கொண்டு அருண்கோயல் ராஜினாமா பண்றாரு. உடனே அந்த ராஜினாமா ஏற்கப்படுது 3 மணி நேரத்துல. தேர்தல் காலத்துல எவ்வளவு ஒரு உச்சபட்சம் அந்த நேரத்துல இருக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேர் நியமிக்கப்படுறாங்க. இப்ப பிரதமருடைய பயண திட்டத்திற்கு ஏற்றவாறு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. இந்த இவிஎம் எல்லாத்தையும் சேர்த்துதான் அவங்க சொல்றாங்க. இது மட்டும் அவங்க சொல்லல. முதற்கட்டமா தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த மசோதா கொண்டு வர வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? அங்கிருந்தானே இந்த ஸ்டார்ட் ஆகுது இந்த பாயிண்ட். இல்ல அதுதான் சொன்னோம். அது வழக்கு ஒண்ணு போடுறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் முதல்ல ஒரு குழு அமைக்கிறாங்க. அதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் அதுல இருக்கிறாங்க. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது? பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வர வரைக்கும் இந்த கமிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவர்கள் ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் உச்சநீதிமன்றம் என்ன அறிவுறுத்தல் கொடுக்குது? சொல்லல என்ன அறிவுறுத்தல்? இப்படிதான் அறிவுறுத்தல் கொடுத்தாங்களா? அப்படி உச்சநீதிமன்றம் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில உச்சநீதிமன்றம் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருச்சு. அவர்கள் உச்சநீதிமன்றம் போட்ட கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி
பிரதமரும் இருக்கிறாங்க. இப்ப அதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட கொண்டு வந்து அது முறைப்படிதான் பார்லிமெண்ட்ல ஆக்ட் கொண்டு வந்துதான் எமர்ஜென்சி கொண்டு வந்து 1976 மாதிரி இங்க எதுவுமே செய்யல. முறைப்படி பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட பாஸ் பண்ணி அதுல கமிட்டி இதுதான் என்னென்ன இருப்பாங்கிற கமிட்டியை போட்டுதான் கொண்டு வராங்க. அது திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துல சேலஞ்ச் பண்ணியுமே உச்ச நீதிமன்றம் அந்த கமிட்டி ஏத்துக்கிட்டாங்க. அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாட்டியும் கூட பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கிறாங்க, கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதுக்கு மேலயுமே ஒருவேளை நீங்க சொன்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறாருன்னு கூட வச்சுக்கோமே, அதுக்கு முன்னாடியே ஒரு 5 பேர் கொண்ட அந்த பட்டியலை வந்து ரெக்கமெண்டேஷன் யாரு கொடுக்கணும்னா செக்ரட்டரி, லா மினிஸ்ட்ரியில கூடிய செக்ரட்டரிஸ், லா மினிஸ்ட்ரி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த 5 பேர் கொண்ட குழுவை தான் அதுல இருந்து ஒருத்தர் தான் அந்த கமிட்டி செலக்ட் பண்ண போகுது. அங்கேயுமே வந்து ஒவ்வொன்றுலயுமே நம்ம வந்து எல்லாமே இது பண்ண முடியாது. யார் செக்ரட்டரிஸ் கொடுக்கக்கூடிய கமிட்டியில இருந்து அந்த 3 பேர் கொண்ட குழு, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர், இந்த 3 பேர் ஒருத்தர செலக்ட் பண்ண போறாங்க. அதுதான் ப்ரொசீஜரா இருக்க போகுது. சோ எல்லாத்திலுமே நம்ம வந்து சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருந்தா நிச்சயமா சாத்தியம் இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு அரசியல் இருக்குது. அப்ப அதையும் மீறி 40 தொகுதி பாஜக ஜெயிக்குதுன்னா இவிஎம் மேல சந்தேகப்பட்டா ஏத்துக்கலாம். இதுதான் பாஜக ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கு. ஒண்ணுமில்ல, கர்நாடகா போய் பார்த்தா இலவச பேருந்து கொடுத்தும் 2000 கொடுத்தும் பெண்களே வந்து பாஜக தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு பல இதுல வருது. அப்ப அங்க ஒரு பாஜக அலை இருக்குது கர்நாடகால. அதனால பாஜக கர்நாடகால ஜெயிக்குது, 28-25 சீட்டு ஜெயிக்குது. தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு அலை இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இங்க வந்து ஓட்டு கம்மியா இருக்குது. இதுதான் யதார்த்தம். கேரளால பாஜக வளர்ச்சி கம்மியா இருக்குது. அங்க காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் இருக்குது. அங்க வந்து பாஜக வந்து ஒரு 15 சீட்டு ஜெயிச்சதுன்னா நிச்சயமா நானும் சேர்ந்து சந்தேகப்படலாம். இப்படி திடீர்னு ஒரே நாள்ல 15 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு சந்தேகப்படலாம். தோல்விக்கு ஒரு காரணம் கற்பிக்க பாக்குறாங்க. இல்ல அதாவது சந்தேகம் எழுப்பலாங்க, ஆனா சந்தேகம் மட்டுமே பட்டு இருக்கிறதா பிரச்சனை. குறிப்பிட்டு சொன்னோம்னா அந்த தேர்தல் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும்ங்கறாங்கல்ல. இல்ல நிச்சயமா நீங்க சந்தேகத்தை, அதனால தேர்தல் ஆணையத்தை பாருங்க, நீங்க அரசியல் கட்சிகளை விடுங்கன்ற. சில நேரங்கள்ல அதிகாரத்தை வந்து ஆளும் கட்சி பயன்படுத்தலாம். நீங்க சொன்ன மாதிரி சைக்கிள் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சந்தேகம் எழுப்பலாம். ஆனா அதற்கான அந்த விளக்கமும் நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? இப்ப சைக்கிள் கொடுக்கறனாலேயே அந்த தொகுதியில எல்லாம் சைக்கிள் சின்னத்துக்கு ஏகோபித்த ஆதரவு போட்டு பிரம்மாண்டமான வெற்றி வரப்போகுதா? 1% ஓட்டு கூட வாங்காதவங்களுக்கு எப்படி அந்த சின்னம் போனுச்சு? ஈரோட்ல சைக்கிள் சின்னம் கொடுத்தனாலே எந்த உத்தரவாதம் நீங்க கொடுக்க முடியும்? நீங்க அப்படியே பேசுற மாதிரி பேசி அதை பைபாஸ் பண்றீங்க பாருங்க. ஒரு பாஜக மோடி ஆதரவாளரா இருந்து இப்படி பேசுறதே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. யதார்த்தத்தை பேசுறேன். இல்ல நான் யதார்த்தத்தை சொல்றேன். இவர்கள் சொல்றாங்க சைக்கிள் கொடுத்துட்டாங்க, சைக்கிள் சின்னத்தை கொடுத்ததுமே ஈரோட்ல சைக்கிள் ஜெயிக்க போதா அப்படிங்கிறது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். ஜூன் 4 தான் தெரியும். ஒருவேளை ஜெயிக்கலாம், ஒருவேளை தோக்கலாம். ரெட்டலையே தோத்த வரலாறு இருக்கு, சூரியனே தோத்த வரலாறு இருக்குங்கிறப்ப அந்த சைக்கிள் சின்னத்தை மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாது இல்லையா? அப்ப வெற்றி தோல்வி பிரச்சனை இல்ல. ஐயுஎம்எலுக்கு மட்டும் ஏன் ஏணி சின்னம் கொடுத்தாங்க? அப்ப ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு எப்படி ஒரு பாஜகங்கிற ஒரு மதசாயம், ஒரு மதவெறி கொண்ட கட்சி நீங்க முத்திர குத்தக்கூடிய பாஜக ஏன் ஒரு ஐயுஎம்எலுக்கு ஏணி சின்னத்தை கொடுத்தாங்க? எந்த சர்ச்சையும் எந்த பிரச்சனையும் பண்ணாம, அது ராம்நாடு தொகுதியில ஏன் கொடுத்தாங்க? அப்ப அந்த சந்தேகத்தை எழுப்பணும் இல்லையா? இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. கொடுக்காத பல சிக்கல் இருக்கு. அது தேர்தல் ஆணையத்தோட விளக்கம் நியாயமா இருக்கா இல்லையா? இப்ப நாம் தமிழர்கள் அவங்களுக்கு சொன்ன விளக்கம் முதலில் வரல, அந்த விளக்கம் ஏற்புடையது. பம்பரம் ஏன் கொடுக்கல? ஒரு தொகுதிக்கு மேல இருந்தாதான் பொது சின்னம் கொடுப்பாங்க, அது அங்க அடிபடுது. பானை சின்னத்துக்கு அதான் அவர்கள் வந்து ஏற்கனவே பானை சின்னம் கோரும்போது டெல்லி உயர்நீதிமன்றத்துல காலையில ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. அதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நேர்மாறா மதியான தாக்கல் பண்றாங்க. சோ நிறைய குழப்பங்கள் இருந்தது அதுல. ஓகே, அத நம்ம நிறைய விவாதிச்சிட்டோம். ஓகே ஓகே, அந்த அபிடவிட்ல தெளிவாவே சொல்லிருந்தாங்க. நீங்க வந்து கணக்கு வழக்கு தாக்கல் செய்யல, அப்புறம் 1% ஓட்டு. இரண்டாவது முறை தாக்கல் செய்யும் போதுதான் அதை சொல்றாங்க. முதல் முறை பண்ணும்போது அது சொல்லப்படல. உடனே தான் கொஸ்டின் எழுப்பப்படுது, திருப்பி அதை அபிடவிட்ல தெளிவாவே சொல்லிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிருந்தாங்க. அதனால எல்லாமே நம்ம சந்தேகப்பட்டோம்னா சிக்கல். இவர்கள் கொடுத்துட்டாங்க, அவர்கள் கொடுக்கல. இப்ப ஏணி சின்னம் கொடுத்துட்டாங்க, அப்ப ஒருவேளை ஐஎம்எலோட மறைமுக கூட்டணி வச்சிருக்கா பாஜக அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே போல. சந்தேகத்தை மட்டுமே எழுப்பணும், வெறும் சந்தேகம் மட்டும் தான் மிஞ்சும். சோ மக்கள் மத்தியில போனா இப்ப தமிழ்நாட்டுல பாஜக ஒரு எதிர்ப்பு உருவாக்கியிருக்காங்க. கேரளால ஒரு சூழல் இருக்கு, ஆனா கர்நாடகால பாஜக ஒரு ஆதரவு சூழல் இருக்கு. சோ இதுதான் மக்கள் தான் முடிவு பண்றாங்களே தவிர வெறும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. நன்றி. மக்களை சேரணும்.